ஹாய் ஹலோ வணக்கம். இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் பன்முகத்தன்மையினை அறிவோம். இது யாருக்கான வீடியோனா டிஎன் டெட்டு வரப்போகிற நவம்பர் 15-16 நடக்க போகுது. அதுக்கு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். பாடத்தில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்லாமல் என்ன பாயிண்ட் முக்கியமானதோ அதை மட்டும் இந்த பாடத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாடத்துக்குள்ள போலாம். பன்முகத்தன்மையினை அறிவோம். இந்தியாவில் பன்முகத்தன்மை. இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமா விளங்குது. இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வளங்களால ஈர்க்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்வேறு இன மக்கள் வந்தனர். சிலர் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து வணிகம் செய்யவும், மற்றவர்கள் படையெடுப்பு காரணமாகவும் இந்தியாவுக்கு வருகை தந்தாங்க. நில வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் இடம்பெயர்றாங்க. ஆகையால் திராவிடர்கள், நீக்ரிடோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்ற நவீன இந்திய இனத்தவரோட ஒரு பகுதியா இவங்களாம் இருக்காங்க. இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை பின்வரும் தலைப்புகளில் பார்க்கலாம். என்னென்னா வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை. அடுத்ததான் நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நில அமைப்பு கண்டம் எனப்படுவது மலைகள், பீடபூமிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பு தான் நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம் அப்படின்னா கண்டம்னு படிச்சிருக்கோம். இவை அனைத்தையும் இந்தியா பெற்றிருக்கிறதுனால இந்தியாவை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததா இந்தியாவில் காணப்படுற பல்வேறு இன மக்கள் உங்களோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா என்ன மாதிரியான நிலப்பரப்புகள் இந்தியாவில் காணப்படுது அப்படின்னா பள்ளத்தாக்கு இருக்கு, மலைகள் இருக்கு, சமவெளி இருக்கு, தீவு இருக்கு, பாலைவனம் இருக்கு, கடற்கரை இருக்கு. இந்த மாதிரியான நில அமைப்புகள் இந்தியாவில் காணப்படுது. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கையில் அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்குது. ஒரு பகுதியில் இருக்க பொருளாதார நடவடிக்கைகள் அந்த நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கடலோர பகுதியில் வாழும் மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறாங்க. சமவெளியில் வாழற மக்கள் வேளாண்மை தொழிலில் ஈடுபடுறாங்க. மலைப்பகுதியில் வாழும் மக்கள் மேய்த்தல் தொழிலில் ஈடுபடுறாங்க. மேலும் மலைப்பகுதியில் நிலவும் காலநிலையானது காஃபி, தேயிலை போன்ற தோட்டப்பயிர் தொழிலுக்கு உகந்ததா அமையுது. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்ததா மக்களோட உணவு, உடை, தொழில், வாழ்க்கை தரம் இதெல்லாமே அப்பகுதியோட இயற்கை நிலை மற்றும் காலநிலையை பெரிதும் சார்ந்திருக்குது. அடுத்ததா உங்களுக்கு தெரியுமா, மேகாலயால இருக்கிற மௌசின்ட்ரோம் அப்படிங்கிற பகுதி தான் அதிக மழை பொழியும் பகுதி. ராஜஸ்தான்ல இருக்க ஜெய்சால்மர் அப்படிங்கிறது தான் இந்தியாவிலேயே மிக குறைவான மழை பெறும் பகுதி. அடுத்தது சார்ந்து வாழ்தல் மற்றும் சகவாழ்வு. மனிதன் ஒருவர் சார்ந்து, மனிதன் ஒரு சமூக விலங்கு, ஒருத்தர் சார்ந்து தான் வாழ்றாங்க. இது தொழிலாளர்கள், கைவினைகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர் அப்படின்னு சொல்லி பலரையும் உள்ளடக்கியதான் இந்த சமூகம். அடுத்ததா குடும்பம் மற்றும் சமூகம். இந்த சமுதாயத்துல கூட்டு குடும்பம், தனி குடும்பம்னு சொல்லிட்டு பல குடும்பங்கள் சேர்ந்து இணக்கமான சூழல்ல வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்ததான் மத பன்முகத்தன்மை. இதுல பல்வேறு மதங்கள் இந்தியாவில் இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜெராஸ்ட்ரிய மதம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தலை தோங்கி இருக்குது. நம்ம பல்வேறு வகையான பண்டிகைகளை கொண்டாடுறோம். பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், ஓணம், மிலாடி நபி, புத்த பூர்ணிமா. தீபாவளி, பொங்கல், ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி பூஜா, துர்கா பூஜா, தசரா, விநாயகர் சதுர்த்தி, விஷு, கும்பமேளா, ஓணம், மிலாடி நபி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி, ரக்ஷாபந்தன் போன்ற விழாக்களை இந்தியாவோட பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கான ஆதாரமா விளங்குது. அடுத்ததா மொழிசார் பன்முகத்தன்மை.
இதில் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு 2001 கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 122 முக்கிய மொழிகளும் 1599 பிற மொழிகளையும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ அஸ்டிக், சீன திபெத்தியன் இதெல்லாமே வந்துட்டு மொழி குடும்பங்கள். இந்தோ ஆசிய மொழி, ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி, சீன திபெத்திய மொழி ஆகிய 4 வந்து மொழி குடும்பங்கள். தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழி. அடுத்ததா இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் 2011 கணக்கெடுப்பின்படி நம்மளுக்கு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஹிந்தி தான் வந்துட்டு 43.63% பேசுகிறோம். வங்காளம் வந்து அடுத்ததாக வந்துட்டு 8.30, தெலுங்கு வந்து 6.93%, மராத்தி வந்து 7.9%, தமிழ் வந்து 5.89% மக்கள் வந்து பேசுகிறாங்க. அடுத்ததா உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதில் 2004 இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டுச்சு. அடுத்ததாக வந்துட்டு சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு மற்றும் கன்னடம் ரெண்டுமே வந்துட்டு 2008, மலையாளம் 2013, ஒரியா 2016 செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பண்பாட்டு பன்முகத்தன்மை. பிரகதீஸ்வரர் கோயில், புனித தாமஸ் தேவாலயம் சென்னை, தாஜ்மஹால், சாஞ்சி ஸ்தூபி, கந்தரியா மகாதேவ கோயில், கோனார்க் சூரியனார் கோயில், தில்வாரா சமண கோயில். இந்த மாதிரி கலை மற்றும் கட்டிடக்கலை என்பது ஒரு சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கம். ஒரு சமுதாயத்தின் மரபு மற்றும் பண்பாட்டின் ஒரு பகுதியாக கலை வளர்ச்சி அடைகிறது. இந்தியாவில் வந்துட்டு 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. இதில் வந்துட்டு ஒவ்வொரு மாநிலமும் அவற்றிற்கான மரபையும் நுண்ணிய கலை வழிபாட்டு வடிவங்களையும் பெற்றிருக்கு. அந்த மாநிலத்துக்குண்டான உரியான நுண்ணிய கலை வழிபாட்டு வடிவங்களை பெற்றிருக்கு. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, இதுவரைக்கும் இந்திய தொழில்துறையில் கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை தான். அவற்றில் பெரும்பாலானவை தமிழ்ல எழுதப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து 60% கண்டுபிடிச்சிருந்தாலும் அதுலேயும் பெரும்பாலானவை என்ன மொழியில தான் எழுதப்பட்டிருக்குன்னா தமிழ் மொழியில தான் எழுதப்பட்டிருக்கு. இது நிச்சயமா நம்மளுக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான். அடுத்து இந்தியாவில் புகழ்பெற்ற பல்வேறு நடனங்கள். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில நடனங்களை வந்து நம்ம வந்து ஆடிக்கிட்டு இருக்கோம். அதில் என்னென்ன நடனங்கள் இருக்கு, என்னென்ன இசை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வட இந்தியாவில் கதக், அசாமில் வந்து சத்ரியா, மணிப்பூரில் வந்து மணிப்பூரி, கர்நாடகாவில் வந்து யக்ஷகானம், அடுத்து ஒடிசாவில் வந்து ஒடிசி, ஆந்திர பிரதேஷ் குச்சிப்புடி, தமிழ்நாடு பரதநாட்டியம், கேரளா கதகளி. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் இருக்க நாட்டுப்புற நடனங்கள். தமிழ்நாட்டில் வந்துட்டு என்னென்ன நடனங்கள் ஆடுவோம் நம்மளுக்கே தெரியும். கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளாவில் வந்துட்டு தெய்யம், மோகினி ஆட்டம். பஞ்சாபில் வந்துட்டு பஞ்சாப் பாங்க்ரா, பாங்க்ரா. அடுத்து குஜராத் வந்துட்டு குஜராத்தில் கார்பா, தாண்டியா. இது எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குஜராத்தில் இருக்கிற நடனத்தை பார்க்கறதுக்கு, தாண்டியா நடனத்தை பார்க்கறதுக்கு காரில் போகிறோம். தாண்டியா நடனம் வந்து குஜராத்தில் தான் ஆடப்படுது, அது நம்மளுக்கு தெரியும். அதை பார்க்கறதுக்கு காரில் போகிறோம். ராஜஸ்தானில் ஆடப்படுற நடனங்கள் வந்துட்டு கல்பேலியா, குமர். அடுத்ததாக உத்தரப்பிரதேசில் வந்துட்டு ராசலீலா, ராஜா வந்து உத்தரவு போடுறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உத்தரகாண்ட் சோழியை பார்க்கும்போது நிச்சயமாக கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரகாண்ட் கண்டிப்பு சோழியா. அடுத்து அசாம் வந்து பிஹு. அடுத்ததாக வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டுப்பற்று என்ற உணர்வால் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம். நம் நாட்டின் தேசிய சின்னங்களான தேசிய கொடி, தேசிய கீதம் இதெல்லாமே வந்துட்டு நமது தாய்நாட்டையும் அதற்காக நாம் ஒன்றுபட்டிருக்க வேண்டியதன் அவசியத்தையும் நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது. நம்மளால கொண்டாடப்பட்ட தினங்களான குடியரசு தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி இதெல்லாமே தேசிய விழாக்களால் நம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுதுன்னு சொல்றோம். இவையே நம்ம அனைவரும் ஒரே நாட்டினர் என்ற உணர்வையும் நம் நாட்டுப்பற்றினையும் உயிர்ப்பிக்க செய்து கொண்டு இருக்கிறது. அடுத்ததா இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடா விளங்குது. இச்சொற்றொடரானது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்துல தான் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை வந்துட்டு பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம்னு சொன்னவர் V.A. ஸ்மித்.
இப்போ மீள்பார்வை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மீள்பார்வை பார்க்கும்போது, நம்ம அந்த பாடத்துல என்ன படிச்சோங்கிறது ஒரு ரீகால் ஆகும். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு. பன்முகத்தன்மை என்பது ஒருவரிடமிருந்து ஒருவர் மாறுபட்டு இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்தல். நில அமைப்பும் காலநிலையும் பன்முகத்தன்மையின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கையில அதன் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கிறது. அடுத்ததா வந்துட்டு நில அமைப்புகள்ல காணப்படும் பன்முகத்தன்மை அங்குள்ள தாவரங்கள் மற்றும் உயிரினங்களோட தோற்றத்துல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்தியாவில் மொழி, மதம், சமூக பண்பாடுகளில் பன்முகத்தன்மை பரந்து காணப்படுகிறது. ஒரு கண்டத்துக்குரிய அனைத்து கூறுகளும் கொண்டிருக்கிறதுனால இந்தியாவை வந்து ஒரு துணை கண்டம்னு சொல்றோம். இந்தியா வந்து 2001 கணக்கெடுப்பின்படி 122 முக்கிய மொழிகள், 1599 மொழிகளையும் பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பண்பாடு எனும் சொல் குறிப்பிடுகிறது. இந்தியாவின் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற நடனங்கள் நமது வளமான பண்பாட்டு பன்முகத்தன்மையினை பறைசாற்றுகிறது. கலைச்சொற்கள். பன்முகத்தன்மைனா என்ன அப்படின்னா, பல்வேறு இன மக்களின் அல்லது பொருட்களின் பண்பு. அடுத்து சார்ந்திருத்தல், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது. சகவாழ்வு அப்படிங்கிறது ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் ஒன்றிணைந்து வாழ்தல். மொழியியல் அப்படிங்கிறது மொழி பற்றிய அறிவியல் படிப்பு. இப்போ புக் பேக் 1 மார்க்ஸ் பார்க்கலாம். இந்தியாவில் டேஸ் மாநிலங்களும் டேஸ் யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்களும் 8 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்கு. இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது. அடுத்து மிக அதிக மழை பொழிவுள்ள மவுசின்ட்ரோம் எங்க இருக்கு அப்படின்னா மேகாலயால இருக்கு. கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? கன்ஃபூசியஸ் மதம் வந்து இந்தியாவில் நடைமுறையில் இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. டேஸ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கேரளா. மோகினி ஆட்டம் டேஸ் மாநிலத்தின் செவ்வியல் நடனம். கேரளாவோட செவ்வியல் நடனம். அடுத்தது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு, நாட்டின் முதல் பிரதமர். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருவோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்துல தான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியிருப்பாரு. B.A. ஸ்மித் வந்து இந்தியாவை என்னன்னு அழைச்சிருப்பாருன்னா பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம்னு அழைச்சிருப்பாரு. அடுத்ததா ஒரு பகுதியின் டேஸ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கிறதுனா பொருளாதார நடவடிக்கைகள். மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் வந்து எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. 2004 அக்டோபர் 12. பிஹு அசாம் மாநிலத்துல கொண்டாடப்படுது. அடுத்ததா மேட்ச்சு. நீக்ரிடோக்கள் வந்துட்டு இந்திய இனம். கடற்கரை பகுதிகள் மீன்பிடி தொழில் கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தொழில் நடைபெறும். ஜெராஸ்ட்ரியம் ஒரு மதம். வேற்றுமை ஒற்றுமை இந்தியா. ஓகே மாணவர்களே, இது நிச்சயமா TN-TET ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் TNPSC ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக அமையும் இந்த வீடியோ. அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த பாடங்களை நிச்சயமாக போடுறோம். தேங்க்யூ.